கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். விருத்த சேதனம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் விருத்த சேதனம்ங்கிற ஒரு வசனத்தை குறித்து என்ன பண்ண ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. ரோமர் 2:29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட விருத்த சேதனம் நமக்கு கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன விருத்த சேதனம்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு, அதுதான் அந்த வசனம். அப்போ நமக்கு வந்து கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு விருத்த சேதனம் உண்டு. அது என்ன விருத்த சேதனம்னா, நம்ம இருதயத்தில் தான் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம இருதயத்தில் எப்படி விருத்த சேதனம் பண்ணணும்னா, நீங்கள் நினச்சின்னா பரிசுத்தமாக வாழ்கிறது தான் இருதயத்தில் பண்ணுற விருத்த சேதனம். பரிசுத்தம்னா எப்படின்னா, இப்போ நான் உங்கள் கண்களை தேவையில்லாத காரியங்களை பார்க்குறது, ಯಾವುದೋ ஒரு ஆணையோ பொண்ணையோ கவர்ச்சியாக பார்க்குறதோ, தேவையில்லாத இந்த உலக பிரகாரமான சினிமா பார்க்குறதோ, இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு அசிங்க அட்டுலியும் உங்களுக்கு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் பார்க்காம தவிர்க்கிறதோ, இதுதான் என்னது பரிசுத்தம். தேவையில்லாத பார்வையில் நீங்கள் நினச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. தேவையில்லாத உலக பிரகாரத்தில் நடக்கக்கூடிய அசிங்க அட்டுலியும் சினிமா இதெல்லாம் பார்க்காம இருக்குது உங்களுக்கு கண்களில் பரிசுத்தம். அப்புறம் உங்கள் பேச்சில் பரிசுத்தம், உங்கள் நடத்தையில் பரிசுத்தம் இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும், நீங்கள் பரிசுத்தமாக நான் இருப்பேன், பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நீங்கள் இப்போ கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு விருத்த சேதனம் உண்டு. அப்போ அது மாம்சத்தின்படி இல்லை, அது இருதயத்தில் பண்ணக்கூடிய விருத்த சேதனம். அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் நினைச்ச மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன், பரிசுத்த ஆவியான பரிசுத்தமான இயேசு எனக்குள்ளே இருக்காரு, அதனால் நான் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சினா உங்கள் இருதயத்தில் நினச்சணும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிடணும். பரிசுத்தம் இல்லாத காரியத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன், அதை கண்ணோக்கி பார்க்க மாட்டேன், அதை என் சிந்தைக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கணும். நான் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது தான் உங்கள் இருதயத்தில் பண்ணக்கூடிய விருத்த சேதனம். ஏன்னா ஏசப்பா ஒரு பரிசுத்தமான தெய்வம். அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, கிருபையின் காலத்தில் ரட்சிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும். நான் பரிசுத்தமாக இருப்பேன், பரிசுத்தமாக வாழ்வேன், பரிசுத்தமாக இருக்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்கும் அப்படின்னு உங்கள் இருதயத்தில் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு பாருங்களேன், இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ உங்கள் இருதயத்தில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து உத்தமமாகவும் சன்மார்க்கனமாக இருந்தீங்கன்னா, நீதியாக நடந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புகழ்ச்சி எங்கே இருக்குன்னா தேவனால் உண்டாகுது. தேவனே என்ன செய்வார், உங்களை வந்து உங்களுக்கு புகழ்ச்சி கொடுப்பாரு. என் பிள்ளை பரிசுத்தமாக வாழ்ந்தான் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம், ஒரு புகழ்ச்சி, உங்கள் பேரை புகழ்ச்சி படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஊழியம் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுற வாழ்க்கையில் நீங்கள் குடும்பஸ்திரியாக இருக்கீங்களா, இல்லைனா வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களா, அந்த காரியத்தில் தேவன் என்ன செய்வார், நீங்கள் பரிசுத்தமாக உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழும்போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்வார், உங்களுக்கு புகழ்ச்சி தேவனே கொடுக்குங்க, மனுஷன் இல்லை, தேவனே உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து என்னதுன்னா புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. இது ஏன் பிள்ளைப்பா பரிசுத்தமாக வாழும், அவன் வந்து எந்த இதுக்குமே அசுத்த காரியத்துக்கு அந்த சிந்தைக்கெல்லாம் போக மாட்டான், அவன் ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், தேவனே உங்களுக்கு அந்த புகழ்ச்சியை உங்களுக்கு தேவனே கொடுப்பார். அப்போ அந்த தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ புகழ்ச்சி மனுஷரால் இல்லை, தேவனால். அப்போ விருதத்தில் பரிசுத்தமாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு உண்டான எல்லா புகழ்ச்சியும் தேவனால் தான் உண்டாகும். நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புகழ்ச்சி என்ன செய்வார், தேவன் கொடுப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்ன செய்தார், உங்களுக்கு புகழ்ச்சியை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாத சகோதர சகோதரிகள் கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டு என்ன சொல்ல பைபிள் எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறீங்களா, இன்றைக்கி நீங்கள் ஒப்புரவாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என் இருதயத்தில் நான் என்ன செய்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நான் விருத்த சேதனம் பண்ணுறேன், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், விருத்த சேதனம் பண்ணுறேன், என் இருதயத்தில் நான் பரிசுத்தத்தை நான் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்புரவாங்க. ஒப்புரவாகி நீங்கள் உங்கள் இருதயத்தில் பரிசுத்தமாக வாழறதுக்கு விருத்த சேதனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தேவையில்லாத இந்த உலக பிரகாரமான காரியங்களை முற்றி
முற்றிலும் தவிர்த்துருங்க. அந்த குறி சொல்கிறது, நாள் நட்சத்திரம் பார்க்குறது, உங்கள் முன்னோர்கள் உங்களுக்குள்ள தேவையில்லாத காரியத்தை விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த முன்னோர்கள் சொல்லிட்டு போனது ஜாதி மற்ற சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் வச்சுங்க அதெல்லாம் சிலுவையில் அடிச்சுட்டு நான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன், நான் பரிசுத்தமான ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கார், என் இருதயத்தில் ஆலயமாக இசப்பா இருக்கார், ஆனால் நான் நம்ம பரிசுத்தான் கை கொள்ளுவேன், அதனால் நான் பரிசுத்தமாக வாழறதுக்கு நான் இருதயத்தை இன்றைக்கி என்ன செய்தேன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புருவாங்க. அப்போ நீங்கள் கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு விருத்த சேதனம் என்னென்னா இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ளணும். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் நினச்சிங்க இன்றைக்கி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருந்தா ஓகே. விருத்த சேதனம் பண்ணிவிட்டு எத்தனை பேர் தடுமாடியும் இருப்பீங்க, இல்லைங்களே நான் இந்த மாதிரி பரிசுத்தமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு பரிசுத்தமாக வாழாமலே இருப்பீங்க. அதையும் கூட ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாய் பரிசுத்தமாக இருக்க விருத்த சேதனம் இன்றைக்கி பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் என்ன இருதயத்தில் கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் இருதயத்தில் விருத்த சேதனம் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ளணும். அப்போனா தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், பலத்த அற்புதம் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்வாங்க. சரி, இப்போ உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன், என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிதாவாகி இது நமக்கு சோத்திரம், கத்ரா இசை சோத்திரம், எகவா நிச்சய சோத்திரம், எகவா ஷாலமே சோத்திரம், எகவா ராஃபா சோத்திரம், நல்ல தப்பான சோத்திரம், நல்ல மேசிய சோத்திரப்பா, பரிசுத்தாவன் சோத்திரப்பா. ஆண்டவரே, அந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட சகோதர சோதலுக்கு என்ன கொண்டு ஆவியானது நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே சப்பா, அவங்க இருதயம் தொடப்படுத்த ஆண்டவர் இந்த நேரத்தில். ஆண்டவரே, நான் பைபிள் எடுத்திருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஆனாலும் நான் என்ன செஞ்சுருக்கேன், பொய் பேசி கள்ளங்கப்படமாக நான் வாழ்ந்திருக்கேனே, ஒரு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்கேனே. அப்போ நம்ம இருதயத்தில் நம்ம அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம விருத்த சேதனம் இருதயத்தில் பண்ணிக்கொள்ளணும் வசனம் சொல்லுதே. அப்போ நம்ம இருதயத்தில் நம்ம விருத்த சேதனம் பண்ணாமல் ஏனோ தானே வாழ்ந்திருக்காம. அப்படிப்பட்ட சகோதர சோதியில் கர்த்தர் தயவா மன்னிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மன்னிச்சு உங்கள் மாசற்ற ரத்தத்தில் அவங்கள கழுவி இன்னைக்கு அவங்களுக்குள்ள விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளட்டும். அவங்க இருதயத்தில் ஆண்டவர்களை ஒப்புரவாகி என் இருதயத்தில் நான் பரிசுத்தமான காரியத்தை யோசிப்பேன், பரிசுத்தமானதை திங்க் பண்ணுவேன், பரிசுத்தமான வாழ்வேன், இனிமேல் பரிசுத்தம் தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் பரிசுத்தத்தை அவங்க விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தத்தை அவங்க பரிசுத்தமானதை விருத்த சேதனம் பண்ணி அவங்க பரிசுத்த ஆவியான அவங்க இருதயத்துக்குள்ள இருந்து அவங்கள பரிசுத்தமாக வாழ வைங்கப்பா. கள்ளங்கப்படம் இல்லாமல் ஆண்டவரை சப்பா சூத்திரம் அந்த என்ன சொல்கிறது மாசு இல்லாமல் வாழறதுக்கு அவங்க இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக வாழ அவங்கள கர்த்தர் நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அந்த அன்புக்கா, அந்த கிருபைக்கா, அந்த இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட எல்லா சகோதர சகோதரரும் இந்த ஜெபத்தின் மூலிமா அவங்க இருதயத்தில் அவங்க இன்னைக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளட்டும். பண்ணிக்கொண்டு அந்த விருத்த சேதனத்தை அவங்க கடைபிடிக்கிட்டே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த அன்புக்கா, அந்த கிருபைக்கா, அந்த இரக்கத்துக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். தேவன் தாமே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்கா ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் தாழ்த்தி உங்கள் பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவின் ஆமென்.